ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா கொதித்ததும் அதில் கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கட்டி விழுகாமல் நல்லா கிளறி எடுத்துக்கணும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். இன்னொரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சமும் ஜீரகம் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க. வேக வச்ச பச்சை பட்டாணி, வேக வச்ச உருளைக்கிழங்கு அது ரெண்டையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, மசிச்சு விட்டால் மட்டும் போதும். ஆல்ரெடி வேக வச்சது. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு கிளறினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவை ஆறிடுச்சு. அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மைதாவும், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். அதை நம்ம பூரி செய்வோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி எடுத்துக்கோங்க. அந்த பூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து அது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம உருட்டி வச்ச ரவா உருண்டையை அது மேலே வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு தட்டை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருச்சு. இதை எடுத்து அது மேலே நம்ம மசால் உருண்டையை வச்சு 4ஆக மடித்து எடுத்துக்கோங்க. பப்ஸ்லாம் ரெடி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க, இப்போ ரெடி பண்ண எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச ரவா ஸ்டஃப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு தகுந்தாற் போல் 4 நாளாக போட்டு எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு இதை பொரிச்சு எடுக்கணும், அப்போ தான் நல்லா குக் ஆகும். ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி முன்ன பின்ன திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.